அவர்கிட்ட போய் 50-50 கொடுத்துட்டு அதுக்கிட்ட அரக்க பறக்கன்னு சொல்லுங்க ப்ரோ. அரக்க பறக்க முடிச்சிருவோம். மக்களே குரங்காரன் வந்துட்டான். எல்லாம் புடிட்டு போயிட்டு அரக்க பறக்க முடிச்சிருவோம்டா. எல்லாம் 50-50 கை அரக்க பறக்க முடிச்சிருவோம். நீனு வா வா அரக்க பறக்க முடிச்சிருவோம். நீ எத்தனை பேர் இருக்கீங்க? அரக்க பறக்க முடிச்சிருவோம். உங்க டீம் கூட்டிட்டு வாடா. அரக்க பறக்க முடிச்சிருவோம். எங்க டேய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. எனக்கு திறமை இல்லைங்கிறார். திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர், அதுதான் திறமை. உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் ஒரு திறமை அல்ல. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். எங்க அப்பா கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்க அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. நம்ம பேச போற விஷயம் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார், ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சொல்லக்கூடிய விஷயம்ன்றத விட புலம்பல் அப்படின்னு தான் சொல்லலாம். மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்லுவார்கள். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இந்த புலம்பல்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம்னு கிடையாது. இவங்க குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு வியாதின்னே சொல்லலாம். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். அதாவது கெஞ்சினா மெஞ்சிறது மெஞ்சினா கெஞ்சிறது அப்படின்றது கருணாநிதி வகையறாக்களுக்கு கை வந்த கலை. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இதுல பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இந்த புலம்பல் என்னன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருனாக்க, எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். மக்கள் பணிகள் நிறைய இருக்கு. இந்த மக்கள் பணிகளுக்கெல்லாம் நடுவில் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் ஏன் புலம்புற? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். சரி அப்படி என்ன மகத்தான மக்கள் பணியை நீ செஞ்சிட்ட? இங்க வாங்கல, ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? அமெரிக்காவுக்கு உல்லாச பயணம் போனேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. சரி இங்க வந்துட்டு என்ன கேட்டேன்னு பார்த்தனா, இங்க வந்து என்ன பண்ண, அமரன் படத்தை பார்த்து ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்க. நல்லா ரொம்ப நல்லா ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. எல்லாம் கலங்கிடுச்சு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல. தவிர்த்து உன்னுடைய அரும்பெரும் சாதனை வேற என்ன? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? ரெயின் கோட்டை மாட்டிட்டு வந்து நின்று இருப்ப, அவ்வளவுதான். கோவை மிதந்தது, உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சதா? ஒண்ணும் கிடையாது. நெல்லை மிதந்தது, உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சதா? எதுவும் கிடையாது. மதுரை ஸ்தம்பித்தது, உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சதா? எதுவும் கிடையாது. சென்னையை பத்தி கேட்கவே வேண்டாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்ப அப்பனும் உட்காந்துக்கிட்டு படம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. படத்தை யார் தயாரிக்கிறது? உன் மகன். அந்த படத்துக்கு யாரு ரிவ்யூ கொடுக்கறது? நீ. இதைத்தான் காலங்காலமா உங்க அப்பா அதான் பண்ணாரு, நீயும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ஒரு பக்கம் உனக்கு வேலையே இல்லை, ஒரு பக்கம் உனக்கு நேரமே இல்லை, இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டுமா? ஆமா, நீ பதில் சொல்லணும். உன்னை எதுக்காக முதலமைச்சர்னு மக்கள் வாக்களித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள்? மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. சரி, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பதை விட எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். இதுதான்
புரியாத புதிரா இருக்கு. நீ என்ன பண்ண எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அப்படின்ற கேள்வி வருது இல்ல. நீ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அப்படி இருக்காது. நாங்க விட மாட்டோம். எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மர்க்கா சொல்லு. எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? ரோட்டிலே பெருச்சாலை செத்து கிடந்தாலும் கூட ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கையை விட வேண்டும், இதற்கு உடனேயே விளக்கமளிக்க வேண்டும், இப்படின்லாம் வந்து எழுதி தள்ளினியா இல்லையா? அப்போ உன்னை பார்த்து நீ முதலமைச்சர் என்கிற பதவிக்கு வந்து நீ அமர்ந்து விட்ட பின்னர் உன்னை பார்த்து அதே கேள்வி வரும்போது நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்குதான் அவனை போட்டு ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க மக்கள். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. இதுதான் மன்னர் பதவியா? உன் தலையில ஒரு மகுடத்தை வச்சுட்டு உன்னை வந்து உட்கார்ந்து அழகு பார்க்கறதுக்கு நக்கல்யா அவனுக்கு. ஊர் ஊரா போய் ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டியே, அந்த ஊர் ஊரா போய் ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு இதுல மனுவை போடுங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் இதுல போடுங்கன்னு சொல்லி பூட்டி வச்சுக்கிட்டியே. பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட 100 நாட்களுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பிரிச்சு ஆய்வு நடத்தி அதை 100 நாட்கள்ல முடிக்கணும். என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த? பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட 100 நாட்களுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பிரிச்சு ஆய்வு நடத்தி அதை 100 நாட்கள்ல முடிக்கணும். என்னடா புத்தலாட்டது? இந்த கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்க கூடாதா? சரி, எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்கும்போது நீ என்ன செய்யற? அவருடைய லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து கட் பண்ற. அவ்வளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது கேள்வி கேட்டாருனாக்கா எழுந்து நின்றுக்கிட்டு கொடநாடு என்ன ஆச்சு அப்படிங்கிற. யோ, நீதாயா முதலமைச்சர், நீதாயா பதில் சொல்லணும் கொடநாடு என்ன ஆச்சுன்னு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காவல்துறை உங்க கையில தான் இருக்கு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கொடநாடு என்ன ஆச்சு நீ சொல்லு. உன்னுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வாய்தா மேல வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறது அந்த வழக்கில். அப்போ நீதான் ஏன் பதில் சொல்லணும்? அடிப்படை கூட தெரியவில்லை. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு அப்புறம் வெக்கமே இல்லாம ஆளுநரோட கொண்டியே உறிஞ்சிற. உன் கூட்டணி கட்சி தலைவன் கூட எவனும் வரல, ஆனா நீ போய் கொண்டியே உறிஞ்சிற. தேவை என்று வந்துவிட்டால் கருணாநிதி குடும்பம் டீயில் ஈ விழுந்து விட்டால் கூட டீயையும் உறிஞ்சும் அந்த ஈயையும் உறிஞ்சும் அப்படின்ற புத்தி தானே. ஏத்தான் உங்க அப்பா பண்ணாரு, அதைத்தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏத்தான் நாளைக்கு அவன் மாவன் பண்ணுவான். அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொருத்தன் அந்த மகனுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான்ல அவன் பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணு பிறக்கும்ல அது பண்ணும். கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. 7-8 தலைமுறையை தூண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.